கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, 2 குமாரத்திகள் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நீதிமொழிகளில் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதுமென்று சொல்லாத 4 உண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஞானி சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சாலமோன் ஞானி மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் பார்த்திங்கன்னா ஆழமான சத்தியங்களை, உண்மைகளை உள்ளடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் முதல் ஒரு லைன் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். அந்த லைன் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, தா தா, அதாவது ஆங்கிலத்தை படித்து பார்த்திங்கன்னா கிவ் கிவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போது தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவார். இந்த லைன் மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதுவே ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்க்கும் பொழுது இந்த அட்டை என்பதற்கு பார்த்திங்கன்னா ஹார்ஸ் லீச் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஹார்ஸ் லீச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த அடையாளத்தை பேஸ் பண்ணி தான் ஞானி என்ன சொல்ல வரான்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நிறைய உண்மைகளில் உள்ளடக்கி இருக்குது. அதில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம உள்ளே போகலாம். சரிங்களா? மீதம் இருக்கக்கூடிய ஆழமான காரியங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எங்களோட கூட நீங்கள் சேர்ந்து வாட்ஸ்அப்பில் பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது புரிய வரும். சரிங்களா? இப்போ நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ஞானி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, அவ்வளோதான். ஆங்கில வேதாகமத்தை படித்து பார்க்கும் பொழுது ஹார்ஸ் லீச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது இந்த குதிரை இருக்கு இல்லையா, குதிரை தண்ணீர் குடிக்கும் பொழுது இந்த லீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்செக்ட், பூச்சி என்ன ஆகிடும்னா அது உள்ளே போயிடுமா குதிரைக்குள்ளே. அது உள்ள மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு அதனுடைய ஆழமான பாகத்துக்குள்ளே அது மறைஞ்சிருக்கும் குதிரைக்குள்ளே. அப்போது அந்த அட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி என்ன பண்ணணும்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, குதிரையுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துடும். ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுத்துடும். அப்படி ரத்தம் ட்ரை ஆன உடனே குதிரை ரொம்ப சோர்வாக போய் அது மறிக்கூடிய கண்டிஷன் அது போயிடும். இதுதான் அதோடைய பேசிக். சரிங்களா? அப்போ இதோடைய பொருள் என்னன்றதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். இங்கே சொல்லப்பட்ட அடையாளங்கள் கவனிக்கும் பொழுது இந்த ஹார்ஸ் லீச்ன்றது ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது குதிரை என்பது நம்முடைய வேதாகமத்தை பொறுத்த வகையில் என்ன ஒரு பொருளை கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய வேதாகமத்தில் சில மிருகங்கள், விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிங்கம் என்பது வல்லமை அடையாளப்படுத்தும், சிங்கம் என்பது நேபுகாத் நேச்சரை அடையாளப்படுத்தும். அதே மாதிரி கரடி என்பது பார்த்திங்கன்னா மேதே பெர்ஷியா ராஜ்யங்கள் அடையாளப்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்குமே ஒவ்வொரு பொருள் இருக்குது. இதை நாங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, தானியேலில் 7ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த மிருகத்துக்கெல்லாம் இங்கே அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்கள், ஏசாயாவில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லி எங்கள் வசனம் படப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனம் யாரை பற்றினது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றின வசனம். அப்போ சமாதான பிரபுன்னு சொல்லும் பொழுது இதனுடைய பொருளை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வரும் பொழுது மேலே இருந்து புறா அங்கே வர மாதிரி அடையாளம் காமிப்பார். அப்போ என்ன அடையாளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயாவில் நம்முடைய ஆண்டவரை பற்றி இவர் சமாதான பிரபு அப்படின்னு சொல்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த புறாவை பற்றின காரியங்கள் அங்கே காமிக்கப்படுது. அதே நேரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து ரொம்ப தாழ்மையானவர், அன்பானவர்னு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த அடையாளம் காமிக்கிறாங்க அந்த புறா வடிவில். அப்போது இந்த விலங்குகளை வச்சு சில அடையாளங்களை காமிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த குதிரை என்பதும் நம்முடைய வேதாகமத்தை பொறுத்த வகையில் உபதேசங்களை அடையாளப்படுத்தும்.
இதை ஆழமாக புரிய வைக்கிறதுக்கான டைம் நம்மக்கிட்ட இல்லை. சில வசனங்களை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை குதிரை இருக்கும், அது மேலே ஒருத்தர் ஏறிப்பாருன்னு சொல்லி வெளிப்படத்தில் 6:2 சொல்லும். அதே மாதிரி ஒரு வெள்ளை குதிரை இருக்கும், அது மேலே உண்மையும் சத்தியம் உள்ளவர் ஏறிப்பாருன்னு சொல்லி வெளிப்படத்தில் 19:11 சொல்லும். அதே மாதிரி வெளிப்படத்தில் 19:14 பார்த்தீங்கன்னா அது மேலே வானத்தின் சேனைகள் ஏறி இருக்குன்றது சொல்லும். அப்படின்னா இந்த வெள்ளை குதிரை என்பது பரிசுத்தமான சத்தியத்தை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் வேதாந்தத்தில் பேசப்பட்டிருக்குது. நிறைய சாட்சிகள் இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ குதிரை என்பது பரிசுத்தமான உபதேசங்களை அடையாளப்படுத்துன்றதை நம்ம வசனத்தின் மூலமாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நீதிமொழிகளில் வரும் பொழுது அந்த ஹார்ஸ் லீச்னு சொல்லும் பொழுது அந்த அட்டை என்ன பண்ணுன்னா குதிரைக்கு உள்ளே போயிடும், உள்ளே போய் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும் இல்லையா. அப்போ குதிரை என்பது உபதேசம் நம்ம தெளிவுபடுத்திட்ட வசனத்தின் அடிப்படையில். அப்போது குதிரைக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தை தான் உறிஞ்சி எடுக்கும். அப்போ ரத்தம் எதை அடையாளப்படுத்துன்றது நமக்கு தெரியணும். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரத்தம் என்பது ஜீவனுக்குரிய ஒரு காரியம் என்று தெரியும். எங்கே வாசிக்கலான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது லேவியராகமத்தில் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுவார். அப்போது ரத்தம் என்பது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றின ஜீவனுக்குரிய கோட்பாடுகள். புரிஞ்சுங்களா? அப்போ இதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் வசனங்கள் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 1 பேதுருவில் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், அதே மாதிரி எபிரேயரில் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இரத்தம் என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஜீவனுக்குரிய உபதேசங்கள், கோட்பாடுகள், டாக்ட்ரின். இப்போ நல்லா கவனிங்க, குதிரை என்பது உபதேசம். அந்த உபதேசத்தில் ஜீவனுக்குரிய காரியம் எதுனா ரத்தம் தானே. அப்போ ரத்தம் என்பது கிறிஸ்துவை பற்றிய கோட்பாடுகள், அவருடைய பலிக்குரிய காரியங்கள். அப்போ இந்த அட்டை என்பது பிசாசானவனை அடையாளப்படுத்தும். அப்போ பிசாசானவன் இந்த வேத வசனத்தில் மறைஞ்சிருக்கூடிய ஜீவனுக்குரிய காரியமாகிய இரத்தமாகிய கிறிஸ்துடைய உபதேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி வெளியே எடுத்துட்டான் அப்படின்னா இந்த உபதேசம் ஒன்றுமெல்லாம் போயிடும். அந்த மாதிரி தான் உலகத்துக்குள்ள அநேகர் வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு யார் மாதிரி, பரிசேயர் சதுசேயர் மாதிரி, வேதபாரகர் மாதிரி அவங்க நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள, நியாயப்பிரமாணத்து வசனம் தானே, நியாயப்பிரமாணத்துக்குள்ள அந்த வேத வாக்கியத்துக்குள்ளாக கிறிஸ்துவை பற்றிய ஜீவனுக்குரிய உபதேசங்கள் இருக்குது. அவங்க பிசாசு, அதாவது அட்டை மாதிரி, அவனுடைய ஊழியக்காரர்கள் தான் அந்த வேதபாரகர், பரிசேயர் சதுசேயர் எல்லாமே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் என்றது உபதேசங்கள், புரிஞ்சுங்களா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னா கிறிஸ்துவை பற்றிய ஜீவனுக்குரிய சத்தியங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள், யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அது மட்டும் வேணால் நம்ம படிக்கலாம். அந்த வசனத்தில் அருமையான உண்மைகளை போட்டிருக்காங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் தெளிவாக சொல்லுவார், புரிஞ்சுங்களா? அப்போது நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் யாரை பற்றி பேசியிருக்காங்கன்னா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, யோசேப்பின் குமாரன், அவரை பற்றி தான் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க தெளிவாக. அந்த உபதேசத்தை தான் பரிசேயரும் சதுசேயரும் நிராகரிக்கிறாங்க. அப்போது வேத வசனத்துக்குள்ளாக கிறிஸ்துவை பற்றிய ஜீவனுக்குரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை பரிசேயரும் சதுசேயரும் வெளியே எடுத்தாங்க. பார்த்தீங்களா? வெளியே எடுக்கிறாங்கன்னா நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த அட்டை, இந்த அட்டையுடைய, அதாவது அட்டை வந்து பிசாசானவன், இந்த பிசாசானுடைய அந்த ஏஜென்ட் அவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேத வசனத்தில், அதாவது குதிரை, வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுக்குரிய காரியமாக ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ உபதேசம் ஒன்றுமில்லாமல் போயிடுது இல்லையா? அப்போ நமக்கு என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய கையில் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின சொல்லப்பட்ட உபதேசங்கள் தான் கையில் வச்சுட்டு இருக்கும். அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னா இரத்தமாகிய கிறிஸ்துவை பற்றிய ஜீவனுக்குரிய அவருடைய பலிக்குரிய உபதேசங்கள் இருக்குது.
அவருடைய பலிக்குரிய உபதேசங்கள் இல்லாமல் வெறுமனே வசனத்தை நம்ம கொண்டு போனோம்னா அதில் ஜீவன் இருக்காது, பிரயோஜனம் இல்லைன்றதா இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள். அப்போ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, அவ்வளோதான். அப்போது தாத்தா அப்படின்னா தாத்தா கிடையாது, கிராண்ட் ஃபாதர் கிடையாது, சரிங்களா, ஓல்டு மேன் கிடையாது. கிவ் கிவ் தமிழில் படிக்கும்போது ரொம்ப அழகாக படிக்கலாம். அப்போது தாத்தா என்பது பார்த்திங்கன்னா திருப்தி அடையாத காரியங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி 2 குமாரத்திகள் அட்டைக்கு இருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போது இந்த 2 குமாரத்திகள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த அட்டையுடைய ஊழியக்காரர்கள் அல்லது அதோட உபதேசத்தை கேட்டு வேலை செய்யக்கூடிய மக்கள் அல்லது ஜனங்கள் அல்லது ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குதிரையாகிய உபதேசம் இருக்கு இல்லையா, அதுகிட்ட இருக்கக்கூடிய ரத்தம் என்பது கிறிஸ்துவை பற்றிய பலிக்குரிய கோட்பாடுகள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுத்துருவாங்களாம். எடுத்துட்டாங்கன்னா உபதேசம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் உலகத்துக்குள்ள அநேக உபதேசங்கள் இருக்கும் பொழுது ஒருவேளை அதில் கிறிஸ்துவை பற்றிய அந்த பலிக்குரிய கோட்பாடுகள் இல்லை அப்படின்னா அந்த உபதேசம் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் நம்முடைய ஞானி இங்கே சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்போது வேத வசனத்தில் கிறிஸ்துவை பற்றிய கோட்பாடுகள் அதை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா, அதை நம்ம நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா நாமளும் தொடர்ந்து பாதாளத்துக்குள்ள மரணத்துக்குள்ள தான் எல்லா ஜனங்களும் மாதிரியும் போக முடியுன்றது சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அதனால தான் 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் நமக்கு மீட்கும் பொருள் அப்படின்றத சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உபதேசத்தில் கிறிஸ்துவை பற்றிய கோட்பாடுகளாகிய அவருடைய பலிக்குரிய காரியங்கள் அடங்கியிருக்குது. அதை இந்த பிசாசினுடைய 2 குமாரத்திகள் அதனுடைய ஊழியக்காரர்கள் ஏஜென்சிஸ் அமைப்புகள் அதை உறிஞ்சி எடுத்தாங்க, அதாவது அதை நிராகரித்தாங்க இல்லையா? அந்த மாதிரி நாமளும் நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா நாமளும் தொடர்ந்து மரணத்துக்குள்ளே தான் பாதாளத்துக்குள்ள தான் கிடக்கணுமே தவிர மீட்புக்குள்ளே வரவே முடியாது. சரிங்களா? ஆனால் நமக்கு இன்னைக்கு விசேஷமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உபதேசத்துக்குள்ளே சொல்லப்பட்ட கிறிஸ்துனுடைய அந்த ஜீவனுக்குரிய காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அதன் அடிப்படையில் வாழும்போது மட்டும்தான் நமக்கும் ஜீவன். ஒருவேளை புரியறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தால் கூட அந்த வசனங்களை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நிதானித்து பார்க்கும் பொழுது உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். இன்னும் அதிகமாக தெரியணும் விரும்புகிறவங்க எங்களோட கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் ஆண்டோட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைகளுக்குள்ளாக என்ன மறைஞ்சிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், யோவானில் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அது ரொம்ப அருமையாக சொல்லி காமிச்சிருப்பாரு. அந்த ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்குன்றதை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ எல்லா வேத வசனமும் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? நல்லா கவனிங்க. வேத வசனன்றது குதிரை. எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா அதுக்குள்ள ரத்தமாகிய கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் இருக்குது. அந்த உபதேசத்தை தான் பரிசேயர் சதுசேயர் மாதிரி இருக்கக்கூடிய அட்டையினுடைய ஊழியக்காரர்கள் உறிஞ்சி எடுத்துட்டாங்க வெளியில். அதனால் உபதேசம் ஒன்றும் எல்லாம் போயிட்டு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ நம்மக்கிட்ட இன்றைக்கி வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே கிறிஸ்துவை பற்றின ஜீவனுக்குரிய காரியங்கள் மறைஞ்சிருக்குது. அது இல்லாமல் இந்த உபதேசம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போது அந்த ஜீவனுக்குரிய உபதேசங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஜீவிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.